அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் பாவர்ட்டியில் ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது முதலாக 2005ஆம் ஆண்டு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் guarantee scheme guarantee act employment guarantee act ஸோ இந்த சட்டம் தான் முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி சட்டமா இது வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து மாற்றாக ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அதிகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னதாக ஒரு 2 நாளுக்கு முன் பூஜ்ய பாபு வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்பு திட்டமாக பேர் மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து. ஸோ இப்போ அந்த பேரை மாற்றி வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த புதிய ஒரு பேரை வந்து அதுக்கான மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் பாதுகாப்பு இது ரிலேட்டடாக அவங்களுடைய வேலைகளானது இருக்கும். அதாவது நீர்நிலைகளை சுத்தப்படுத்துதல், அந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வேலைகள் ரிலேட்டடாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் செய்வாங்க. அதே மாதிரி முக்கிய ஊரக கட்டமைப்பு வாழ்வாதாரம், உள்கட்டமைப்பு உருவாக்கம், அதே மாதிரி பருவநிலை மாற்றத்திற்கு தக்கவாறு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த ஊரக திட்டத்துல வந்து கையாளுவாங்க. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேளாண் பருவ காலத்துல வந்து இந்த 125 நாள் வேலை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்போ வேளாண் தொழில் விவசாயம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த காலம் இல்லாத மற்ற நாட்களில் மட்டும்தான் இந்த திட்டத்தின்படி வேலை வாய்ப்பு வந்து வழங்க வேண்டும். அதே மாதிரி ஸோ இவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 15 நாட்களுக்குள் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படலை அப்படின்னா அரசு வந்து அதற்கான உதவி தொகையை வந்து வழங்க வேண்டும். இந்த நிதி ஆண்டினுடைய அந்த முதல் 30 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4/1 பங்கு